தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட டெஹ்ரான், இஸ்பஹான் போன்ற இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு. பசார் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நேவி, அதாவது கடற்படை இருக்குல்ல, அந்த இடத்தின் மேல சில ராக்கெட்டுகளை ஏவி இருக்குன்னு சொல்லிட்டு பல ராக்கெட்டுகளை இன்னைக்கு ஏவி ஈரானுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கு. பல மக்கள் குத்தாக இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இது வெறும் அமெரிக்கா மட்டும் தாக்குதல் நடத்தல, இதோடு சேர்த்து இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துது. நான் சொன்ன மாதிரி இந்த பசார் என்று சொல்லக்கூடிய கடற்படை பகுதி இருக்குல்ல, அதுல அமெரிக்கா நடத்திருக்கு. இன்னும் தெஹ்ரான்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய ராக்கெட்டுகள் வந்துருக்கு. சோ இத்தகைய சூழல் நிலவி இருக்கு. சோ இந்த சூழலுக்கு முன்னாடியே இதை கணித்து கொண்ட ஈரான் பல முன்னேற்பாடுகளை செஞ்சுச்சு. முதல் ஏற்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, தனது வான்பரப்பை மூடி பயணிகள் விமானத்தை ரத்து செஞ்சுச்சு. அதே போல சீனா, இந்தியா, இன்னும் பல்வேறு நாடுகள் ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறிருங்கன்னு அறிவிப்பு கொடுத்துச்சு. இஸ்ரேலும் அப்படிதான். இஸ்ரேல் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் இன்னும் பல நபர்கள் உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேறிருக்குன்னு சொல்லிச்சு. சோ இந்த தாக்குதல்ல முன்னெச்சரிக்கையாக இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. போர் ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. நீங்க பதில் தாக்குதல் ஈரான் கொடுத்துருச்சு, சும்மாலாம் கிடையாது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அமெரிக்கா ஒரு தாக்குதல் கொடுத்தா பதிலடி 2 மடங்கு 3 மடங்கு கொடுப்போம்னு சொல்லிச்சு. அந்த வேலையை இன்னைக்கு செய்யுது. எங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா மேலேயும் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் சொல்றாரு, அமெரிக்க மக்களை விழித்துக் கொள்ளுங்கள், உங்கள் மேல தாக்குதல் நடத்தி உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அங்க ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ராணுவம் சொல்லுது, நாங்கள் உயிரை கொடுக்க தயாரா இருக்கோம், அமெரிக்காவை பாதுகாக்க தயாரா இருக்கும். அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலுடைய டெல்அவிவ் ஆகட்டும், அஸ்கலான் ஆகட்டும், எலேட் போன்ற நகரங்கள் ஆகட்டும், அதே போல கலி என்று சொல்லக்கூடிய இடமாகட்டும், இந்த இடங்கள்ல ஈரானுடைய ராக்கெட்டுகள் கிட்டத்தட்ட இதுவரையிலும் கிடைத்த தகவல் 30 ராக்கெட்டுகள், ஈரானுடைய பவர்ஃபுல்லான ராக்கெட்டுகள் எல்லாமே போய் இன்னைக்கு பெரிய அழிவை, டேமேஜை, இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அப்ப ஈரான் மறுபக்கம் அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தி இருக்காங்கிற செய்தி வரல, ஆனால் இஸ்ரேல் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. சோ இந்த வேலையில தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள்ல யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள், அன்சாருல்லாக்கள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் இன்னைக்கு இஸ்ரேல் மேல பயங்கரமாக, மிகவும் பலமாக இன்னைக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வருகிறது பஹ்ரைன்ல இருந்து தெள்ள தெளிவாக பெரிய தாக்குதலை ஈரானுக்கு அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருது. அப்ப இஸ்லாமிய நாடுகள் அமைதியாக இருந்து கொண்டு தனக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய நாடால் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஈரான உண்மையான ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களை ரமலான் மாசத்துல போரை விரும்பாத, போர் வரக்கூடிய சமயத்தில் அதை எதிர்த்து போராடக்கூடிய நிலையிலிருந்து இன்னைக்கு கை கழுவி விட்டுருச்சு, கண்டுக்கல. அப்படிங்கும் போதே இந்த அரபு நாடுகளுடைய கேவலம் எந்த அளவு இருக்கு இந்த ரமலான் மாசத்துல தெரியுது. ஏன்னா நேத்தே சொன்னேன், யுஏஇ இருக்குல்ல, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இஸ்ரேல குழந்தைகளை கொள்வதற்கு குண்டுகளை பேர் எழுதி கொடுத்தவனுக்கு கூப்பிட்டு இஃப்தார் விருந்துகளை கலந்துக்க வைக்குது. இவர்கள் எல்லாம் முஸ்லீம்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இந்த சூழல் இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. இந்த வேலையில ஈரானுடைய மனிதாபிமானத்தை பாருங்க.